ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூலை மாத பலன்ல பார்க்க போறோம். ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மாத பலன்றது பாத்தீங்கன்னா மாத கிரகங்களான செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமும் டிராவல் அடைஞ்சுக்கிட்டே போகும்போது ஒரு ஒரு இடத்துக்கு மாறும் போதும் வருட கிரகங்களான குரு பகவான், கேது, ராகு, சுக்கிரனோட இணையும் பட்சத்தில், அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்பு பற்றும் பட்சத்தில், அதாவது ஒருவரும் பார்த்துக்கிறதும் அவரோட வீட்டுல இவர் போய் இருக்கும் போதும் ஒரு ஒரு மாதமும் ஒருவருக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறும். உங்களுக்கு தேவையான சில விஷயங்களும் நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பண்றதுக்கான நேர காலங்கள் நம்மள கூடி வரும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கைக்குள்ள போறது, மேரேஜ் வாழ்க்கைக்குள்ள போற அமைப்பு, சில பேருக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்ல மாற்றம், முன்னேற்றம். முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்குலாம் நம்ம ஒருத்தரை போய் பார்க்குறோம். ஒருத்தர் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறோம்னா, அவர் சொல்லுவார், இந்த மாசம் இல்லைங்க, ஒரு 2 மாசம் கழிச்சுட்டு போய் பாருங்க. இந்த டைம்ல தான் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கணும், செவ்வாயையும் பார்க்கணும். ஏன்னா வீடு இடத்தை பார்க்கும்போது உங்க ராசிக்கு, உங்க நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் இருக்கும். இப்போ செவ்வாயை பொறுத்துதான், ஏன்னா நிலக்காரர்கள், பூமிக்காரர்கள் அவரவரோட அடிப்படையில தான் உங்களுக்கு பூமி இடம் வாங்குறது, இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கான அமைப்பு. ஏற்கனவே இடம் இருக்குங்க, அதுக்கு வீடு கட்டுறது அமைப்பு எல்லாம் இதனோட மாத கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உங்க ராசிக்கு இருக்காங்க, அதன் அடிப்படையில் தான் அவங்க தேதி குறிச்சு தருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனியோட நிலைமை வச்சு உங்களோட தொழில் எப்படி இருக்கும், பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, வேலை கிடைக்குமா, இல்ல வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, உங்களோட கிரகம், உங்களுக்கு சாதகமான கிரகம், பாதகமான கிரகங்கள் கூட இருக்கும் போது அதனோட நிலைமை நமக்கு தெரிய வரும். அதன் அடிப்படையில் இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதத்தில் செவ்வாய் ரிஷப ராசியில் சுக்கிரன் வீட்டுல இருக்கிறாருங்க. சூரியனும் புதனும் புதன் வீட்டுல மிதுன ராசியில் இருக்கிறாரு. புதன் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைந்து, வக்ர நிவர்த்தி அடைந்து மறுபடியும் சூரியன் கூடயே போய் புதாத்தி யோகம் பெற்று மிதுன ராசியில் பலம் பொருந்தி இருக்கிறாரு சூரியனும் புதனும். சுக்கிரனும் குருவும், அசுரகுரு தேவகுருவும் ஒருவருக்கொருவர் கடக ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறாங்க. ஜூலை 5ஆம் தேதி வாக்குல பாத்தீங்கன்னா சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு, கேதுவோட இணையறாருங்க. சோ வருட கிரகங்களான சனீஸ்வரன், சனி பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் பெறாருங்க. சோ வக்ரம் பெறதுன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர் சூரியனை விட்டு 5 வீடு தள்ளி வரும்பொழுது சனியும் இந்த மாதத்துல, சனி கிரகமும் இந்த மாதத்துல இன்வால்வ் ஆகிட்டு அவர் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன யோகங்கள், பலன்கள் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய், புதன், சுக்கிரன், இவங்க சூரியன், இவங்க 5 பேரும் சேர்ந்து ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில யோகங்கள், பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க. முக்கியமா சனி பகவான் வக்ரம் பெறது ஜூலை மாதத்துல பெரிய யோகமா இருக்க போது. மகர ராசி நேயர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாங்க. ஏன்னா வேலையில இருந்து வந்த பிரச்சனை தீரப்போது, தொழில இருந்த முடக்கம் தீரப்போது, லாபங்கள் உண்டாக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரப்போது, முக்கியமா கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனை தீரப்போது, அந்நியர்களின் தொந்தரவால் சில குழப்பங்கள், சில தொந்தரவுகள்ல சிக்கிக் கொண்டிருந்த மகர ராசிக்கு ஒரு விடிவு காலமே இருக்கும். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் செவ்வாய் உச்சம் பெறக்கூடியதும், அதுவும் இல்லாமல் சனியோட ஆதிக்கம் கொண்ட நீங்கள், சனி பகவான் தான் உங்களோட ராசி அதிபதி. சோ உழைப்பு உழைப்பு உழைப்பு, வேலை வேலை என வேலை நிமித்தமாகவே நீங்க பிஸியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சில வேற்று மனிதர்களின் குடும்ப இன்வால்மெண்ட், சில நீங்க பிஸியா இருக்கீங்க, நீங்க போங்க, வேற யாராவது நீங்க அனுப்பிச்சு வச்சு அவங்களோட உதவியால் சில குழப்பங்களையும், சங்கடங்களையும், குடும்பத்தில் பிரச்சனைகளையும் அனுபவித்து வந்த மகர ராசி நேயர்களுக்கு இப்பொழுது விடிவு காலம் பிறந்தாச்சுன்னு சொல்லாங்க. அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றம், தெளிவு எல்லாம் உண்டாயிருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஏன்னா குருவின் பார்வையில் சனி வந்துடுறாரு. சனி இப்ப சுபத்துவம் அடைந்து உங்களுக்கு தொழில கொடுக்க வேண்டிய அனைத்து லாபங்களையும் கொடுத்தே ஆகணும். ஏன்னா 7 சனி முடிந்தும் சில முன்னேற்றங்களையும் லாபங்களையும் இன்னும் தாமதமாக பெற்றுக்கொண்டிருக்கும் மகர ராசிக்கு இந்த ஜூலை மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்க போது. ஏன்னா சனி பகவான் உங்க ராசி அதிபதி இந்த மாதம் வகரம் பெறாருங்க. வகரம் பெற்று அவரு 7ஆம் பார்வை அவங்களோட 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதாவது இவ்வளவு நாளா தடங்களாகவும் தாமதமாகவும் கொண்டிருந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வேகமாக வரக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள், இப்ப நீங்க ஒரு வருஷம் சம்பாதிக்க வேண்டிய விஷயத்த இந்த 3 மாசத்துல நீங்க சம்பாதிச்சிருவீங்க. அந்த யோக காலமாக மகர ராசிக்காரர்களுக்கு இது கண்டிப்பாக உங்க ராசிநாதன் பண்ணிடுவாரு. ஏன்னா 7.5 சனி முடிந்தும் 1.5 வருஷமா, இன்னும் 1 வருஷமாவே இன்னும் சனி 7.5 சனி தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு மனநிலையில குழப்பத்திலேயே இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் ஒரு விடிவு காலம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. வண்டி வாகன அமைப்பு, புதிய கார் வாங்குற அமைப்பு, இடம் வாங்குற அமைப்பு, வீடு கட்டுற அமைப்பு, சில பேர்லாம் வீட வந்து ஆல்டர்னேட் பண்ற அமைப்பெல்லாம் மகர ராசிக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பா வாங்கிடுவாங்க. சில பேர்லாம் வீட்டு லோன்லாம் வாங்கணும், ஹவுசிங் கடன் வாங்கணும். அந்த பேங்க்குக்குலாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த காலம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏன்னா, குருவின் பார்வையில் நீங்க தான் இருக்கீங்க. உங்களுக்கு அனைத்து சுபங்களும், சுகங்களும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அதுவும் இல்லாம வந்து குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போறது, வெளியூருக்கு போறது, அதே மாரி ஃபாரின் போற அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு ஏதாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணணும், ஒரு வேண்டுதல் பண்ணணுன்ற மாரி நெறைய பேர் தாமதமாக கொண்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடும். அதன் மூலியமா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்யறதுக்கான அமைப்பு இந்த காலம் மகர ராசிக்கு கண்டிப்பா பண்ணிடுவாரு. உங்க லக்னாதிபதி சனீஸ்வரன் வக்ரம் பெற்று அவர் பார்க்கும் இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல சுபத்துவம் பண்ண போகுது. ஏன்னா குருவின் பார்வையில் அவர் பார்க்கிறாரு. இதனால உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில்ல இருந்து வந்த சங்கடங்கள் தீரப்போகுது. ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் மூலமாக, உயர்ந்த மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டாக போகுது. பெரிய மனிதர்கள்னா பெரிய பெரிய தொழிலதிபர் இருக்காருங்களா, நல்ல ஒரு 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 லேண்ட் வச்சிருக்கவங்க, இல்ல பெரிய பெரிய தொழில் பண்றவங்களோட அறிமுகம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு சப் கான்ட்ராக்ட்ன்ற பேசிஸ்ல உங்களுக்கு ஒரு பிசினஸ் வாய்ப்பு கிடைக்க போகுது. அதன் அடிப்படையில் நீங்க பொருளாதாரத்தை அதிகமாக இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு செல்லும் அமைப்பெல்லாம் இந்த காலம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் வக்ரம் பெற்றிருந்த புதன் பலம் புரிந்து சூரியனோட இணையும் போது மறைமுகம் எதிரிகள் விலகுவார்கள். உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை தீரப்போகுது. கடன் பிரச்சனை தீருங்க. அதாவது முக்கியமா தொழிலுக்காக வாங்கி, வாங்கி, வாங்கி தொழிலும் லாபம் இல்லாம ஒரு மாரி கடன் மட்டுமே அதிகமா போய் கொண்டிருந்த மகர ராசிக்கு உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பொறந்தாச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கடன்லாம் தீரப்போகுது. பொருளாதார வசதி உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 11க்கு அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களுக்கு வரப்போகுது. லாபங்கள் உண்டாக்கும். உங்களோட சகோதரர் இருக்காங்க பார்த்தீங்களா? மூத்த சகோதரரின் ஆதரவோடு உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் வரவேண்டிய அமைப்புகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். திருமண தடைகள்லாம் நீங்கும். சில பேர் வந்து காதல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா அம்மா வீடு சம்மதத்தோடு தான், பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணணும் என்று காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்குள் செல்லும் காலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருந்த மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். புதிய மனிதர்கள் தொடர்புகள் உண்டாகும். முக்கியமா செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும், அனைத்து யோகங்களையும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமே. வாழ்க வளமுடன். வணக்கம்.